columns and struts. நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ ஸ்ட்ரட்ஸ்னா என்ன, காலம்ஸ்னா என்ன ஆல்ரெடி ஓரளவு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரீகால் பண்ணிக்கோ. ஸ்ட்ரட்ஸ் அப்படின்னா members which are subjected to compressive loads, compressive axial loads. So already when a structure will be called as bar and beam அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். When a structural member is subjected to axial tensile load, then it is termed as bar element. At the same time, if the same member is subjected to transverse loading condition, that is perpendicular load, then that type of members will be termed as beams. Okay. So in the same way, if the members, structural members, when they are subjected to compressive axial loads, then they are termed as struts. Columns அப்படின்னா இப்போ என்னன்னு தெரியணும்லப்பா. ஸோ தி வெர்டிக்கல் ஸ்ட்ரட்ஸ். ஸோ இப்போ ஸ்ட்ரட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். The vertical struts are termed to be columns. ஸோ வீட்டில எல்லாம் பில்லர்ஸ் இருக்குல்லப்பா, தூண் வச்சிருக்காங்கல்ல, தூண் எல்லாமே ஒரு காலம் தான். சரிதானா? ஸோ காலம்ல செவரல் கைண்ட்ஸ் இருக்கு, பட் இட் ஷுட் பி எ வெர்டிக்கல் டைப் ஸ்ட்ரக்சர். கரெக்டா? ஸோ அந்த வெர்டிக்கல் ஸ்ட்ரக்சரோட அப்பர் அண்ட் லோயர் எண்ட் எப்படி இருக்கு, ஸோ அதை பொறுத்து தான் அது காலம் என்ன டைப் ஆஃப் காலம் அப்படிங்கிறது சொல்லுவாங்கப்பா. சரிண்ணா? ஸோ ஃபர்ஸ்ட் இது என்னங்கிறத பார்த்து. ஸோ இந்த மாதிரி ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இட் இஸ் கனெக்டிங் தி பேஸ், ஃப்ளோர் அண்ட் தி ரூஃப் அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு பில்லர் வச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ காலம். ஸோ இந்த காலம் என்னென்ன கண்டிஷன்ல எல்லாம் ஃபெயிலியர் ஆகலாம் அப்படின்னு பார்த்த அப்படின்னா, யூ ஹாவ் டு சேஃப்லி டிசைன் திஸ் காலம் டு வித்ஸ்டாண்ட் சம் அமௌண்ட் ஆஃப் லோடிங் கண்டிஷன். கரெக்டா? ஸோ என்னென்ன டைப் ஆஃப் மோட்ல எல்லாம் இது ஃபெயிலியர் ஆகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அட் போத் த எண்ட்ஸ் compressive type of loading condition is acting. So because of more compressive load, the body, that is the pillar, may get failed. Correct? So failure of a column as well as strut. Direct compressive stress. ஸோ உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா தெரியும். சிக்மா இஸ் ஈக்குவல் டு P/A. ஸோ கிராஸ் செக்ஷனல் ஏரியா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குவேன். அப்ளை ஆகிற கம்ப்ரசிவ் லோடு எவ்வளோங்கிறத பார்த்துக்குவேன். ஸோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறது உனக்கு தெரியும். கரெக்டா? தென் மேக்சிமம் இது ஃபெயிலியர் ஆகும்போது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இதில் இன்டியூஸ் ஆயிருக்கோ, தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் அ மெட்டீரியல்னு பார்த்தோம். ஸோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் அ காலம் சிக்மா, யூஸ்வலாக கம்ப்ரசிவ்க்கு சின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ சிக்மா சி இஸ் ஈக்குவல் டு P/A, வேர் சிக்மா சி கேன் பி டேர்ம்ட் அஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், ஆர் அதர்வைஸ் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரிப்ளிங் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்கப்பா. கிரிப்ளிங் ஸ்ட்ரென்த் அல்லது கிரஷிங் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் PC வில் பி கிரிப்ளிங் லோட் ஆர் க்ரஷிங் லோட். க்ரஷ் ஆகிறதுனா உனக்கு தெரியும்ல, பீஸாக உடச்சி க்ரஷ் பண்ணுறது தான் க்ரஷிங்னு சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் இந்த கம்ப்ரசிவ் லோடை அது வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத we are going to predict or test using analytical approach. ஸோ அது ஃபெயிலியர் ஆகும்போது அதை ஃபெயிலியர் பண்ணுற அளவுக்கு, தட் இஸ் பிரேக் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கம்ப்ரசிவ் லோட் ஆக்ட் ஆச்சோ, தட் இஸ் மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் லோட் ஆர் கிரிப்ளிங் லோட் ஆர் crushing load அப்படின்னு சொல்றோம்ப்பா. So that is called as PC. So direct compressive stress ஆல ஃபெயிலியர் ஆகலாம், ஆர் பக்லிங் ஸ்ட்ரெஸ் ஆல ஃபெயிலியர் ஆகலாம்ப்பா. ஸோ பக்கிள் ஆகிறது அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும், பக்லிங். ஸோ கவனிச்சுக்கோ. ஸோ இப்போ மேலையும் கீழையும் லோட் ஆக்ட் ஆகுது இல்லையாப்பா? ஸோ லோட் ஆக்ட் ஆகும்போது உனக்கு என்ன ஆகும், நிறைய அமௌண்ட் ஆஃப் கம்ப்ரசிவ் லோட் ஆக்ட் ஆகுச்சு அப்படின்னா நடுவில் பல்ஜ் ஆகி பிரேக் ஆயிரும். கரெக்டா? ஸோ இஃப் இன் கேஸ்
அதோட லென்த்து டயமீட்டரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கோப்பா. இந்த மாதிரி இருக்கு. ஸோ நீளம் போக போக ரெண்டு எண்ட்லையும் நீங்க கம்ப்ரசிவ் லோட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆக ஆரம்பிச்சிடும், டைரக்டா அந்த ஆக்சிஸ்லயே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு பதிலா டக்குன்னு என்ன ஆக ஆரம்பிச்சிடும், இப்படி வளைய ஆரம்பிச்சிடும். கரெக்டா ஃபீல் பண்ண முடியுதாடா? ஸோ ஒரு பெரிய குச்சி எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் பிடிச்சி கம்ப்ரஸ் பண்ணீங்கன்னா டைரக்டா ஆக்சிஸ்லேயே உனக்கு ஃபோர்ஸ் கண்டினியூஸ் ஆக்ட் ஆகாம என்ன ஆக ட்ரை பண்ணும், படக்குன்னு வளையறதுக்கு ட்ரை பண்ணும். கரெக்டா? தட் இஸ் கால்ட் அஸ் பக்லிங். தட் ஃபினாமினா இஸ் டேர்ம்ட் அஸ் பக்லிங்னு சொல்லுவோம். கரெக்டா? ரெண்டு பக்கம் கம்ப்ரஸ் பண்ணீங்கன்னா உனக்கு என்னதான் ஆகணும், கம்ப்ரசிவ் லோடால தான் ஃபெயிலியர் ஆகணுங்கிறது சொல்ல முடியாது, வளைஞ்சிடலாம். ஸோ அந்த வளையிறது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா லீனியர் டைமென்ஷன், தட் இஸ் லென்த் ஆஃப் அ காலம் இஸ் வெரி மச் கிரேட்டர் than that ஆஃப் diameter ஆஃப் தி காலம் இருக்கும்போது என்ன ஆகும், உனக்கு லென்த் கூட கூட பக்கிள் ஆகிறதுக்குள்ள பாசிபிலிட்டி அதிகமாயிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ டியூ டு தட் பக்லிங் எஃபெக்ட் த காலம் மே ஃபெயில் ஆர் combined effect of direct compressive stress and buckling stress. சரியா? ஸோ ரெண்டோட கம்பைன்ட் எஃபெக்டாலையும் ஆகலாம். நோட் பண்ணிக்கப்பா. ஸோ என்னென்ன தியரம்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். So two different approaches are followed for analyzing the failure of columns under compressive load. கரெக்டா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் தியரம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆய்லர்ஸ் காலம் தியரி. ஆய்லர்ஸ் காலம் தியரி. ஸோ ஆய்லர்ஸ் காலம் தியரியில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் அனாலிட்டிக்கலி. ஸோ அந்த தியரம் போகிறதுக்கு முன்னாடி வாட் ஆர் ஆல் த அசம்ஷன்ஸ் விச் ஹவ் மேட் ஆன் ஆய்லர்ஸ் காலம் தியரி ஃபார் ப்ரெடிக்டிங் தி கிரிப்ளிங் லோட் அப்படிங்கிறத பார்க்கலாம்ப்பா. ஸோ காலம்ஸ் என்னென்ன மாதிரியான டைப் ஆஃப் காலம்ஸில் நம்ம இந்த ப்ராப்ளம் இந்த அனாலிட்டிக்கல் அப்ரோச்சில் சால்வ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா தி ஃபர்ஸ்ட் அசம்ஷன் இஸ் தி காலம் இஸ் initially perfectly straight. So this is the first assumption. அதாவது நீங்க கன்சிடர் பண்ற காலம் வந்து பெர்ஃபெக்டா ஸ்ட்ரைட்டா இருக்கணும்ப்பா. கரெக்டா? எந்த வளைவு நெளிசலும் இல்லாத காலம்ல தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆய்லர்ஸ் காலம் தியரியை அப்ளை பண்ண முடியும். ஓகே? அண்ட் the load is applied gradually. So this is the first assumption. Second assumption என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா the cross section of the column of the column is uniform. ஸோ ஏறக்குறைய ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் சேம் தான்ப்பா, யூனிஃபார்ம் த்ரூ அவுட் இட்ஸ் லென்த். ஸோ யூனிஃபார்மாக இல்லை அப்படின்னா தான் உனக்கு ஸ்ட்ரைட்டாக இல்லைன்னு சொல்ல முடியும். கரெக்டாக? ஸோ ஸ்ட்ரைட்டாக சம்டைம்ஸ் என்ன ஆகலாம், யூனிஃபார்மாக இருக்கலாம் பட் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் பெண்டாக இருக்கலாம். ஸோ அதனால ரெண்டு தனித்தனி பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கோம். Cross section of the column should be uniform. Third assumption என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா the column material should be perfectly elastic. ஸோ எலாஸ்டிக் மெட்டீரியலாக இருக்கணும், எலாஸ்டிசிட்டி நேச்சர் இருக்கணும்,
ஹோமோஜீனியஸாக இருக்கணும். ஹோமோஜீனியஸ்னா ஒருபடித்தானதாக இருக்கணும். அண்ட் ஐசோட்ரோபிக். ஐசோட்ரோபிக் அப்படின்னா அந்த காலத்தோட எந்த டைரக்ஷன்ல நம்ம ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை மெஷர் பண்ணாலும் தட் ப்ராப்பர்ட்டி ஷுட் பி சேம் த்ரூ அவுட் ஆல் த டைரக்ஷன்ஸ். கரெக்டா? எந்த டைரக்ஷன்ல டென்சைல் ஸ்ட்ரென்த் எடுத்தாலும் சேம் ப்ராப்பர்ட்டி கிடைக்கணும். கரெக்டா? அதுக்கு பேர் தான் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல்னு சொல்லுவோம். அண்ட் ஒபேஸ் ஹூக்ஸ் லா. ஸோ இது ஒரு அசம்ஷன் பா. ஃபோர்த் அசம்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the length of the column, the length of the column is very large. So large-ஆ இருக்க கேஸ்ல தான் பக்கிள் ஆகும்னு பார்த்தோம் இல்லையா? is very large as compared to the lateral dimension. Lateral dimension na diameter or width, thickness. So the linear dimension of the column should be very large compared to that of the lateral dimension. So length higher இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு பக்கிள் ஆகும்னு சொன்னோம். ஸோ நோட் பண்ணிக்கோ, இதை பேஸ் பண்ணி 2 types of columns are there. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங் காலம். ஓகே, லாங் காலம்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷார்ட் காலம்ஸ். ஷார்ட் காலம்ஸ்னா எப்படி இருக்கும்? ஷார்ட் காலம்ஸ்னா நீங்க லென்த் பார்க்கும்போது லென்த்தை விட அதோட டயமீட்டர் அதிகமா இருக்கணும். கரெக்டா? ஸோ லென்த் கம்பேர் பண்ணும்போது லென்த் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கணும், டயமீட்டர் அதிகமா இருக்கணும். ஸோ அதுதான் ஷார்ட் காலம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஷார்ட் காலம்ஸ் அப்போ என்ன ஆகும்? நீங்க எவ்வளோ லோட் கொடுத்தீங்கனாலும் கிராஸ் செக்ஷனல் ஏரியா அதிகமா இருக்கிறதுனால நீங்க அந்த பர்டிகுலர் காலமை ஃபெயிலியர் ஆக பண்ணணும் அப்படின்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் லோட் ஷுட் பி அப்ளை. ஸோ நிறைய அமௌண்ட் ஆஃப் லோட தாக்கு பிடிக்கிற அளவுக்கு ஷார்ட் காலம்ஸ் வில் பி என்ன அப்ளிகபிள். கரெக்டா? ஸோ இதே இது லாங் காலம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லென்த் அதிகமாக இருக்கும் when compared with that of the lateral dimension. டயமீட்டர் விடைக்கும் லென்த் அதிகமாக இருந்ததுன்னா லாங் காலம்ஸாக இருக்கும். ஸோ ஆயிலர் காலம்ஸ் தியரியில் லாங் காலம்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அனாலிட்டிக்கலாக சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். சரி. ஸோ த ஃபிஃப்த் அசம்ஷன், the direct stress is very small. Direct stress is very small as compared to the bending stress. பெண்ட் ஆகிறதுக்கு கொடுக்குற பக்லிங் ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாக இருக்கு. எதை விட? டைரக்டா ஆக்ட் ஆகிற கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை விட பக்லிங் ஆர் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோட எஃபெக்ட் தான் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத அசம்ஷனை வச்சுட்டு தான் சால்வ் பண்றோம். The column will fail by. ஸோ ஃபைனலாக காலம் எந்த எஃபெக்டால ஃபெயில் ஆகுது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா பக்லிங்கால தான். பக்லிங்கால ஃபெயில் ஆகுது அப்படிங்கிற அசம்ஷனோட தான் இந்த அனாலிட்டிக்கல் அப்ரோச் என்ன இருக்கும், டெவலப் ஆயிருக்கும். செவன்த் அசம்ஷன் பார்த்தீங்கன்னா the self weight of the column is negligible. So vertical இருந்தது அப்படினாலே self weight of the structure will also be included in the analytics normally. But while following the Euler's column theory, we are going to neglect the self weight of the column. So self weightமே ஒரு ஃபோர்ஸ் தான், பட் நீங்க ஆக்ட் பண்ற லோடால எவ்வளோ கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் பக்லிங் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகுதுங்கிறத மட்டும்தான் கன்சிடர் பண்ண போறீங்க by neglecting the self weight, force due to the self weight. கரெக்டா? ஸோ ஆயிலர்ஸ் காலம் தியரியோட ஃபார்முலா என்னன்னு நோட் பண்ணிக்கோங்கப்பா. P is equal to pi square EI divided by LE square. So this is the Euler's column theory formula where P is
the crippling load E Young's modulus I moment of inertia and LE is the effective length of the column. So effective length is getting differed from that of actual length. அந்த காலத்தோட actual length என்ன அப்படிங்கிறது உனக்கு மெஷர் பண்ணினா தெரிஞ்சிடும். LE அப்படிங்கிறது எஃபெக்டிவ் லென்த். எஃபெக்டிவ் லென்த் அப்படின்னா என்னன்னா, நீங்க லோட் அப்ளை பண்ணி பக்கிள் பண்ணதுக்கு அப்புறம், ஓகே, பக்கிள் பண்ணதுக்கு அப்புறம் மேல டாப் மோஸ்ட்ல இருந்து கீழே பாட்டம் மோஸ்ட் வரைக்கும் உள்ள ஸ்ட்ரெயிட் பாயிண்ட்ஸ்க்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் எஃபெக்டிவ் லென்த்னு சொல்லுவோம்ப்பா. ஸோ அது ஆக்சுவல் லென்த்ல இருந்து கண்டிப்பா டிஃபர் ஆகி தான் இருக்கும். ஸோ 4 டிஃபரெண்ட் கண்டிஷன்ஸ் பார்க்க போறோம். அதுல ஒரே ஒரு கண்டிஷன்ல மட்டும்தான் எஃபெக்டிவ் லென்த் வில் பி ஈக்குவல் டு தட் ஆஃப் ஆக்சுவல் லென்த் ஆஃப் தி காலம். ஸோ என்னென்னங்கிறத நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்லைட் கம்ப்ளீட் பண்ணிக்கோ. ஸோ கண்டிஷன்ஸ் பிரகாரம் தனித்தனியாக நோட் பண்ணிக்கலாம்ப்பா. n conditions of the column. So first condition என்னன்னு பார்த்தீங்கன்னா, both the ends of the column are hinged. ஸோ ரெண்டு எண்டு கண்டிஷனும் ஹிஞ்ச் பண்ணியிருக்குது. ஹிஞ்ச்டு சப்போர்ட்னா என்னன்னு நமக்கு தெரியும்லப்பா, ரொட்டேஷன் மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரைன்ட். கரெக்டா? ஸோ இப்போ ரெண்டு எண்ட்ஸும் ஹிஞ்ச் பண்ணியிருக்க கண்டிஷனில் எஃபெக்டிவ் லென்த்து டிரைவ் பண்ணி வச்சிருக்காங்க. ரிசல்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கலாம்ப்பா. டைரக்ட்லி வில் பி ஈக்குவல் டு தி ஆக்சுவல் லென்த் ஆஃப் த காலம். Second condition, one end is fixed and other end is free. ஒரு end ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு end ஃப்ரீயா வச்சிருக்க கண்டிஷன். ஸோ அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பில்லர் மாதிரி அங்கங்கே வச்சிருப்பாங்க, சும்மா செப்பரேட் ஸ்ட்ரக்சர்ஸா. ஸோ அது கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆக்சுவலி ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாதிரி நீ கன்சிடர் பண்ணினா மேலே போர்ஷன் ஃப்ரீயா இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல பக்லிங் லோட் ஆக்ட் ஆகுச்சு அப்படின்னா எஃபெக்டிவ் லென்த் எல் வில் பி 2L. ஆக்சுவல் லென்த் மாதிரி ட்வைஸா இருக்கும். தேர்ட் கண்டிஷன், போத் த எண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட். ரெண்டு எண்ட்ஸுமே ஃபிக்ஸ் ஆயிருந்தது அப்படின்னா LE is equal to L/2 ஆஃப் தி ஆக்சுவல் லென்த்தா இருக்கும்பா. Fourth condition, one end fixed and other end is hinged. ஸோ ஒரு எண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு ரெண்டை ஹிஞ்ச் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா L/√2. ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி ப்ராக்டிக்கலி பெர்ஃபார்ம் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அனாலிட்டிக்கலாகவும் சால்வ் பண்ணி கிடைச்ச ரிசல்ட்ஸ்ப்பா. relationship between actual length and effective length for the different end conditions of the column. ஸோ இது உனக்கு டைரெக்டாக தெரிஞ்சு வச்சுட்டு அப்படின்னா கண்டிஷன் மட்டும் என்னன்னு பார்த்துட்டு டைரெக்டாக we can go with the actual Euler's column theory formula. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபினாமினாவும் தெரிஞ்சுக்கணும்பா. என்னென்னு, ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அப்படின்னு யூஸ்வலாக காலம்ஸ் பற்றி பேசும்போது ஒரு டேர்ம் அரைஸ் ஆகும். ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கேட்பாங்கப்பா. ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. இட் இஸ் தி ரேஷியோ பிட்வீன் ஆக்சுவல் லென்த் ஆஃப் தி காலம், நாட் தி எஃபெக்டிவ் லென்த்து, ஆக்சுவல் லென்த் ஆஃப் தி காலம்க்கும் லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷனுக்கும் இடையில உள்ள ரேஷியோ தான் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோன்னு சொல்லுவோம். L/K.
ஸோ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ இஸ் ஸ்மால், கால்குலேட் பண்ணுற ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ வந்து ஸ்மாலாக இருந்தது அப்படின்னா the crippling stress will be high. ஸோ அப்போ நமக்கு ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ எப்படி இருக்கணும் அப்படின்னா, எவ்வளோ ஸ்மாலாக இருக்க முடியுமோ அவ்வளோ நல்லதுப்பா. ஏன் அப்படின்னா அப்போ தான் கிரிப்ளிங் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ ஹையாக இருக்கும். ஸோ ஹையாக இருந்தது நமக்கு நெகட்டிவாக இல்லை. எப்படின்னா கிரிப்ளிங் ஸ்ட்ரெஸ் ஸ்மாலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வருதுன்னா, அவ்வளோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கிரிப்ளிங் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகும் போதே காலம் ஃபெயிலியர் ஆகி பிரேக் ஆயிரும். ஸோ கிரிப்ளிங் ஸ்ட்ரெஸ் ஹையாக இருக்கணும் மெட்டீரியலில், அப்படின்னா தான் நமக்கு டிசைரபிள். ஸோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸையும் அந்த காலம் தாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனா தான் நமக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைச்ச மாதிரி அர்த்தம். ஸோ அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஸ்மாலாக இருக்கும்போது தான் கிடைக்கும். கரெக்டா? ஸோ ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ ஸ்மாலாக இருந்தது அப்படின்னா நமக்கு மெட்டீரியலோட கிரிப்ளிங் ஸ்ட்ரென்த்து ஹையராக இருக்கும். அவ்வளோதான். சரிதானா? ஸோ இது தெரிஞ்சுக்கோ. ஸ்ட்ரட்டுன்னு கொடுத்ததுனால